விளங்கும்டாடி. எப்பா இந்த பொண்ணு வாயை திறந்தால பொய் மட்டும் தான் வருமா என்ன? என்னன்னா சேம நக்கி நக்கி நாக்கு மரத்து போச்சா? நான் இவ்வளோ பொய் சொல்ற? அடிச்சு விடுறிய பொய்ய எப்படிமா உன்னால மட்டும் முடியுது? ஆனா அவ்வளோ நேரம் குதிச்சு ஜாலியாக விளையாடிட்டு இருந்தான். இப்படியே சாச்சன் அவ்வளோ நேரம் ஜாலி அங்கேயும் கூச்சு ஒருத்தட்ட பேசி செம்ம ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தா. என்ன நடந்துச்சுன்னு தெரியலங்க, என்ன நடந்துச்சுன்னு தெரியல. நானும் லைவை ரொம்ப நேரம் அப்படி லைட்டாக ரிவைண்ட் பண்ணிலாம் பார்க்குறேன். அந்த லைவுக்கான டைமிங் முடிஞ்சிடக்கூட, முடிஞ்ச அளவுக்கு ரிவைண்ட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு நானும் ரிவைண்ட் பண்ணிலாம் பார்த்துட்டு இருக்கேன். அந்த பொண்ணு ஜாலியாக தான் சுற்றிட்டு இருக்கு. சடனாக பார்த்தா ஆனந்தியும் நம்ம சாச்சனும் அந்த சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. உட்காந்துட்டு ரெண்டு பேரும் டக்குன்னு கட்டி பிடிச்சி அழுறாங்க. ரெண்டு பேரும் ஏங்கி அழுறாங்க. என்னடா நடந்துச்சு இங்க, என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. ஏங்கி அழுறாங்க ரெண்டு பேரும். சட்ட துணி நனைஞ்சு போச்சு நண்பர்களே. இங்கிட்டு ஆனந்தி விட்ட கண்ணீர்ல சாச்சனாக ட்ரெஸ் நினைஞ்சிட்டு, அங்க சாச்சனா விட்ட கண்ணீர்ல ஆனந்திக்கான ட்ரெஸ் நினைஞ்சிட்டு, அந்த லெவலுக்கு மாத்தி கண்ணீர் விடுறாங்க. ஆனா எப்பவும் போல ஆனந்தி ஒரு ஃபேக்கான கண்ணீரை தான் விடுறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு நடந்துச்சு ஞாபகம் இருக்கா? சாச்சனை அழுதுட்டு இருப்பாங்க, கட்டி பிடிச்சி அழுற மாதிரி அழுந்துட்டு டக்குன்னு அந்த இடத்துல யாரோ கேட்கும்போது போ அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு ஒன்று செஞ்சிருப்பாங்களே, அதே மாதிரி இன்னைக்கும் பண்றாங்க. இப்படி கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்காங்க. யாரும் அங்க இருந்து கேட்கும் போது ஒன்னும் இல்லை போ அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிறாங்க. சிரிச்சுட்டு எப்படி தெரியுமா, இப்படி அழுதுட்டு இருக்காங்க. ஒன்னும் இல்லை போ அப்படி சிரிச்சுட்டும் இருக்காங்க, அழவும் செய்றாங்க. இது எப்படி ரெண்டு ஒரே நேரத்தில் சேர்ந்து வருது எனக்கு தெரியல. சிரிக்கவும் செய்றாங்க, அழவும் செய்றாங்க. மொத்தத்தில் ஒரு ஃபேக்காக கண்டென்ட் பண்ணுறாங்க. தெரிஞ்சு போச்சு என்ன கண்டென்ட் பண்ணுறாங்கன்னா, நம்ம சாச்சனா வந்து அந்த இடத்துல எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கு, இந்த வீட்டுக்கு என்னால் எதுவும் பேச முடியல, இந்த வாரம் என்னால் எதுவுமே பண்ண முடியல, நான் ரொம்ப ஃபேக்காக இருக்கேன், இது நான் கிடையாது, என்ன மாதிரி இருக்க விட மாட்டேங்க, என்ன கெட்டி போடுறாங்க. நானா இருக்கலான்னு பார்த்தா என் முன்னாடி ஒரு பெரிய வாழை நுப்பாட்டி, இந்த வாழை உடச்சிட்டு தான் நீ வரணும்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படின்னு மாதிரி சாச்சனை ஏங்கி அழுதுங்க. அந்த பொண்ணு ஏங்கி அழுதுட்டே இருக்கும்போது ஆனந்தி ஆப்போசிட்ல இருந்து ஒரு கண்டென்ட் கொடுக்குறாங்க. அப்படியே எப்பவுமே ஆனந்தி ஒரு கண்டென்ட் கொடுப்பாங்களா, அதே மாதிரி ஆனந்தி அழுதுகிட்டே, நீ தான் அந்த வீட்டுக்குள்ள 50 நாள் தரமா கண்டென்ட் கொடுத்துருக்க, நீ அழற நினைச்சா ஏங்கி அழு. பிக் பாஸ்ட பேசுனியா? பிக் பாஸ் உன்னை கூப்பிடுவாரு கன்ஃபர்மேஷன் ரூம்ல போய் ஏங்கி அழு. நீ அழுதாதான் நீ சரிப்பட்டுருவ. அப்படிங்கும்போது எனக்கு இந்த இடத்துல ஒரு டவுட் வருது. நான் கவனிச்ச ஒருத்திக்கு சாச்சனா எந்த ஒரு கேமரா முன்னாடியே போயிட்டு என்ன கூப்பிடுங்கன்னு சொல்லவே இல்லை. நான் லைவ்ல கவனிச்ச ஒருத்திக்கு. ஏன்னா அந்த பொண்ணு அவ்வளவு நேரம் அங்கங்க கூச்சு ஜாலியாக சுத்திட்டு இருந்துச்சு, எல்லாரோட விளையாண்டுட்டு இருந்துச்சு. சடனா ஒரு கட்டுக்கு அப்புறம் இங்க வந்து உட்கார்ந்துருக்கு. மேபி பிக் பாஸ் கூட்டி இதை சொல்லி விட்டுட்டாரா, இப்படி ஒரு கண்டென்ட் பண்ணுங்க உங்க பேரை காப்பாற்றணும்னு இதை சொல்லி தொலைஞ்சிட்டாரா? ஏன்னா நானும் வாரம் பார்க்குறேங்க. வாரம் கரெக்டாக வீக் ஸ்டார்டிங்கில் மட்டும் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் பண்ணுறாங்க. அழுது ஒரு மாதிரி சிம்பத்தி கிரியேட் பண்ணுறாங்க. போன வாரம் இதே மாதிரி பண்ணாங்க, இந்த வாரமும் பண்ணுறாங்க. இதில் இவங்க சொல்கிறது என்னன்னா, எல்லாரும் நடக்கிறாங்க, எல்லாரும் என்ன பேச விட மாட்டேங்காங்க, இது நான் கிடையாது, என்னவே இருக்க விட மாட்டேங்காங்க. முக்கியமாக ஜாக்லின் என்ன வந்து ரொம்ப அசிங்கப்படுத்துற மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு டாபிக் சொல்கிறாங்க. அப்போ ஆனந்த் அந்த இடத்துல இருந்து நீ தான் 50 நாள் சூப்பராக பண்ணியிருக்கேன், உனக்கு தான் கப்பு, உன்னை பார்க்காம எனக்கு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் ஆகுது, அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக உருட்டுறாங்க. ரெண்டு பேருமே அழுறாங்க, ரெண்டு பேருமே மாற்றி அழுதுட்டு இருக்காங்க. இதுல இருந்து எனக்கு வந்து சாச்சனாக்கான மைண்ட் வாய்ஸ் வந்து கேட்ச் பண்ண முடிஞ்சு. ஏன்னா சாச்சனா என்ன எடுத்து வச்சிருக்காங்கன்னா, ஏன்னா சாச்சனா வந்து என்ன யோசிச்சு வந்திருக்காங்கன்னா, நம்ம ஆனந்தி கிட்ட உட்காந்து அழுது ஒரு கண்டென்ட் பண்ணுவோம், நம்ம பேசாம ஒரு கண்டென்ட் பண்ணலாம்னு பார்க்கும்போது இவங்களுக்கு அழ ஆரம்பிச்சோன்னு ஆனந்தி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுல ஆனந்திக்கு சாச்சனாங்க மைண்ட் வாய்ஸ் எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? ஏண்டா நான் ஸ்கோர் பண்ணலான்னு பார்த்தா நீ என்னோட மோசமா அழுது ஸ்கோர் பண்றேன் அப்படின்னு மாதிரி ரெண்டு பேரும் மாத்தி ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல சாச்சனா சொல்றது என்னன்னா, நான் அன்னைக்கு ரொம்ப அழணும்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம்ல உட்காந்து ஏங்கி அழுதேன், கத்தி அழணும்னு போனேன், எனக்கு ரொம்ப கத்தி அழணும், எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு, நான் கத்தி அழணும்னு உள்ள போனேன். ஆனா அந்த ஜாக்லின் வந்து என்ன அசிங்கப்படுத்திட்டாங்க. வெளியே இருந்து எனக்கு ரெஸ்ட் ரூம் போனோம், நீ வெளியே வான்னு சொல்லி கூப்பிட்டு என்ன வெளியே நுப்பாட்டி அசிங்கப்படுத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு ஜாக்லின் மேல தேவையில்லாம இந்த பொண்ணு ஒரு கருத்தை வச்சுட்டு இருக்கு. எப்படி ஜாக்லின் மேல தேவையில்லாம ஒரு கருத்து வச்சுட்டு இருக்கேமா? உன் வாயை திறந்தா அதுவும் உருப்படியா ஒண்ணுமே வராதா? சின்ன வயசுல இருந்து இப்படி பொய் சொல்லியே பழகிட்டியா? உன் கேரக்டர் இப்படிதான். நான் கேட்கிறேன், ஏன்னா நானும் பல நாட்களா பார்த்துட்டு இருக்கேன். வீட்டுக்குள்ள கிரிக்கெட் பிளேயர், கபடி பிளேயர், ரன்னிங் ரேஸ் பிளேயர், பேட்மிண்டன் பிளேயர், மேக்ஸ்ல புலி, அதுல என்னெல்லாமோ சொல்லிட்டு இருக்கேன், என்னெல்லாமோ சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் ஒன்றும் உருப்படி இல்லை. நாங்களும் நீ சொன்ன எல்லா டாஸ்க்கும் பார்க்குறோம், எல்லா விஷயங்களையும் பார்க்குறோம். 70, 35, 110ங்கிற கிரிக்கெட் தெரியும், கிரிக்கெட் பேட்டா இப்படி 1 மணி நேரமாக அடிச்சிட்டு இருக்காங்க. அங்கிட்டு போனால் ஒரு பால் கூட அப்படி அடிக்க மாட்டேங்க, எல்லாத்தையும் உருட்டுற மாதிரி இந்த விஷயம் உருட்டுறீங்க. அது ஜாக்லின் டார்கெட் பண்ணுறதுக்கு இவங்க இந்த சாட்டர்டே சண்டேல, இந்த சண்டே நினைக்கிறேன், சண்டே வந்து அழுதுல, சாட்டர்டே வந்து இந்த ரெஸ்ட் ரூம்ல போய் உட்காந்து அழுதுருப்பாங்களா? ஏன்னா சேதன் வந்து லைட்டா ரோஸ்ட் பண்ண ட்ரை பண்ணிருப்பாரு, அதுக்குள்ள அழுதுருப்பாங்களா? அப்படி அழுதுட்டு இருக்கும்போது பவித்ரா ஃபர்ஸ்ட் தர்சிகா தான் போய் கதவை தட்டுவாங்க. ஓகேவா? தர்சிகா தான் போய் கதவை தட்டி வான்னு சொல்லுவாங்க. அப்போ பவித்ரா போவாங்க. பவித்ரா போய் தட்டிட்டு உள்ள வெளியே வாடி ஏங்க அழாது, வெளியே வாடின்னு சொல்லி பவித்ரா தான் சொல்லுவாங்க. அந்த இடத்துல ஜாக்லின் சும்மா தான் இருப்பாங்க. சும்மா நிட்டு ஜாக்லின் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ ஒரு நிமிஷம் வெளியே வா, ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் வெளியே வா, இப்படி தான் சொல்லுவாங்க.
இப்படிதான் சொல்லுவாங்க. யாருமே எங்களுக்கு ரெஸ்ட் ரூம் வருது, எங்களுக்கு அவசரமா டாய்லெட் யூஸ் பண்ண அப்படி சொல்ல மாட்டாங்க. அவங்க யாருமே அப்படி சொல்ல. ஆனா இந்த பொண்ணு ஜாக்லின் மேல டார்கெட் பண்ணி, ஜாக்லின் வந்து எனக்கு அவசரமா ரெஸ்ட் ரூம் வருது நீ வெளியே வான்னு சொல்லி கூப்பிட்டு ஃபேக்கா ஏமாத்தி இந்த பொண்ணை வெளியே நிப்பாட்டி கத்தி அள வச்சு அந்த பொண்ணை அசிங்கப்படுத்திட்டாங்க. ஜாக்லின் தான் என்ன அசிங்கப்படுத்திட்டான்னு சொல்லி இந்த பொண்ணு வந்து பிராண்ட் பண்ண ட்ரை பண்ணுது. இதுக்கு நம்ம சிங்கி தட்ட நம்ம ஆனந்தி அக்கா என்ன பண்றாங்க தெரியுமா? அவ அப்படி பண்ணிருக்க மாட்டா, அவளோட இன்டென்ஷன் அப்படி இல்லை. அவ வந்து உன்னை கேர் பண்ணணும் அப்படி பண்ணா. அவ வந்து நீ ஏங்க எழுதல, அந்த விஷயத்தை பார்த்துட்டு தாங்க முடியாம தான் வெளியே கூப்பிட்டானாங்க. மற்றபடி ஜாக்லின் அப்படி பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்றேன். நீங்களும் தான் பின்னாடி இருந்தீங்க. இப்போ ஜாக்லின் பண்ணலன்னு சொல்லி போல்டா சொல்ல வேண்டியது ஏன் சொல்ல மாட்டேங்க? எனக்கு அதுதான் புரியல. ஜாக்லின் வந்து இப்போ ஒரு மாதிரி ஜாக்லின் டார்கெட் பண்ணி ஜாக்லின் நெகட்டிவா காட்ட ட்ரை பண்றாங்க. அந்த இடத்துல ஜாக்லின் அப்படி சொல்லவே இல்லை. மக்கள் எங்களுக்கு தெரியும். நீங்க உங்க இஷ்ட புண்ணாக்கு இந்த மாதிரி ஏதாவது உருட்டிட்டே இருந்தா வெளியே வந்து பாக்குற மக்கள் வந்து ஐயோ ஜாக்லின் தப்பு, ஜாக்லின் இப்படி சின்ன பொண்ணை கொடுமைப்படுத்திட்டாங்கன்னு சொல்லி நாங்க சொல்ல மாட்டோம். நாங்க ஆராய்ச்சி பார்த்துட்டு இருப்போம், லைவ் பார்த்துட்டு இருப்போம். எங்களுக்கு எல்லா இலவும் தெரியும். ஓகேவா? இல்ல ஒரு உருட்டை போட்டு அப்படி அழுது உருள்றாங்க. என்னால என்ன மாதிரி இருக்க முடியல, நான் அடிக்கிறேன், என்னால பேச முடியல, என்னால ஆட முடியல, என்னால ஓட முடியல, என்ன கண்ட்ரோல் பண்றாங்க, நான் ஆனாவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி அந்த பொண்ணு கண்ட மேடிக்கு உருட்டி அழுதுங்க. கண்ட மேனிக்கு உருட்டி அழுதுட்டு இருக்கு. இதுக்கு சப்போர்ட்டிவா நம்ம ஆனந்தி அக்கா வேற கூட உருட்டுறாங்க. கூட உருட்டி அவங்களும் ஒரு உருட்டிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது என்ன எலவு கண்டென்ட்ரா பண்றீங்க? நல்லா தான்டா சுத்திட்டு இருந்தேன், அதுக்குள்ள 2 பேரும் உட்காந்து அழுது கண்டென்ட் பண்றாங்க. என்ன எலவு கண்டென்ட் கேட்குறேன். இல்லை எனக்கு ஆனந்தியை பற்றி புரியவே இல்லை. எப்போ உன்னை வந்து முத்துக்குமரன் சொல்லிட்டான், நீ ஆலமரம் மாதிரி ஒரு பெரிய மரம் மாதிரி உன் பக்கத்தில் இருந்தால் நீ நிழல் கொடுப்ப, இலை கேட்டால் இலை கொடுப்ப, கம்பு கேட்டால் கம்பு கொடுப்ப, இப்படி ஏதாவது சொன்னனால இப்போ எல்லாருக்கும் தோல் கொடுத்துட்டு இருக்கீங்களா? சும்மா நினச்சிக்கு வந்து ஒரு கண்ட்ராவி கண்டென்ட் பண்ணிட்டு ஓன்னு ஒப்பாரி வச்சுக்கிட்டு பார்க்குறவங்களாம் பைத்தியக்காரன். இப்போ லைவ்ல நாங்கள் என்ன இலவை பார்க்கணும்? நீ 20 நாம இப்படி ஒப்பாரி வச்சுட்டே இருப்பீங்க, அந்த ஒப்பாரியை பார்த்துக்கிட்டே இருக்கணும். 20 நாம ஃபேக்கான கண்டென்ட், 24/7 ஃபேக்கான கண்டென்ட் மட்டும்தான் ப்ரோ. இல்லை சாச்சன் அப்படி அழுதுட்டு இருக்காங்க, இதுக்கு உங்க பேம்பர் பண்ற மாதிரி நீ தான் பெரிய பிளேயரு, 50 நாள் அந்த வீட்டை மாற்றி போட்ட, 21 வயசுல அப்படி பண்ணியிருக்க, உனக்கு மக்கள் அவ்வளோ சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க, 4 வாரங்கள் தொடர்ந்து நாமினேட் ஆகியும் 4 வாரங்கள் சேவ் ஆகுற, அப்போ உனக்கு மக்கள் எவ்வளோ சப்போர்ட் கொடுப்பாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்ட மணி கொடுத்துறாங்க. இந்த வாயிற்கு உடனே பேசக்கூடாது, சரியா? இந்த வாய் இருக்குன்னு இஷ்டத்துக்கு பேசக்கூடாது. நாங்கள் ஓட்டு போட்டோமா, நீ பாத்தியா? நாங்கள் ஓட்டு போட்டு நீ பார்த்தீங்களா? எங்க ஓட்டு போட்டோம்? எங்க ஓட்டுக்களே போடாம கடைசி இடத்துல உட்கார வச்சிருக்கோம். சும்மா உள்ள காப்பாற்றி வச்சுட்டு இருக்காங்க. ஓட்டுகள் போட்டோம். யார் ஓட்டுகள் போட்டா? சும்மா ஏதாவது வாய்க்கு வந்தாலும் பேசக்கூடாது, சரியா? மக்கள் ஓட்டு போட்டாங்க. மக்கள் ஒரு பே ஓட்டுகள் போட இப்படி உசுப்பேத்தி அந்த பொண்ணு வந்து டாப் 5ல இருக்கதான் நினைச்சிட்டு இருக்குது. அந்த பொண்ணு அந்த மனசுக்குள்ளே டாப் 5ல இருக்கதான் நினைச்சிட்டு இருக்குது. மொத்தத்தில் ஒரு மாதிரி கண்டென்ட்டா பண்றானு ப்ரோ, கண்டமினி கண்டென்ட். இதை பேசிட்டே இருக்கும்போது ஒரு 10 செகண்ட் தான் இருக்கும், சிரிக்க ஆரம்பிச்சாச்சு. அது எப்படி ப்ரோ எனக்கும் புரியல. இப்போ நானும் சேடாக இருக்கேன், ஒரு விஷயத்தை நினச்சி ரொம்ப லோ ஆகுறேன்னா எனக்கு தெரிஞ்சது எனக்கு ஒரு நாளாச்சும் மண்டையில் ஓடிட்டு இருக்கும். கண்டிப்பாக அந்த விஷயம் நமக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். அதுக்குள்ளே சிரிக்க ஆரம்பிச்சாச்சு, குதிக்க ஆரம்பிச்சாச்சு, ஓட ஆரம்பிச்சாச்சு. இது இவங்கெல்லாம் சௌந்தர்யா பற்றி ஒன்று சொன்னாங்களா, சௌந்தர்யா அந்த 1 எபிசோடுக்கு எது வருமோ அதை மட்டும் பண்ணுறாங்க. எனக்கு என்னமோ அதை இவங்க இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்கான்னு தோணுது. சௌந்தர்யா அப்படி பண்ணல, சௌந்தர்யா எல்லா நேரமும் அப்படி தான் சுற்றுறாங்க. எனக்கு என்னமோ இவங்க இப்போ அதை ட்ரை பண்ணுறாங்க. கரெக்டாக இப்படி அழுதா இது 1 எபிசோட் வரும், அப்படி எழுதா அது அங்கே வரும், இப்படி சண்டை போட்டு அது அங்கே வரும்னு சொல்லிட்டு இவங்க ஏதோ பிளான் பண்ணி பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பக்காவாக பிளான் பண்ணி பண்ணுறாங்க. இதில் இந்த பொண்ணை பேசவே இல்லையாமா, ஒரு துண்டு கேட்க காணும்னு நேற்று கிடந்து கத்துனே தற்கொலை மாதிரி. அப்போ தெரியலையாம உன்னை யாரும் பேச இல்லைன்னு அவ்வளோ கேவலமாக எல்லாரையும் போட்டு கத்துனேன். எடுத்து திங்குறீங்களே எதுக்கு மானங்கட்ட பையில அப்படின்னு மாதிரி கத்துனேன். இல்லை அது பாவம் அந்த வளர்ந்த பையன் சத்யா வந்து மனசுடைஞ்சு வந்து உன்னை சாரி கேட்டு போகிறான். அப்போல்லாம் உனக்கு வெக்கமா இல்லையா? கொஞ்சம் கூட கூச்சம் நாச்சம் இல்லையா? அந்த இவ்வளோ பெரிய மனுஷன் நமக்கு ஏகப்பட்ட நேரம் டேரி மில்க் கொடுத்துருக்காரு, 5 ஸ்டார் கொடுத்துருக்காரு, கேக்கை கொடுத்துருக்காரு, அவ்வளோ விஷயங்களை விட்டு கொடுத்துருக்காரு. இந்த மனுஷன் இறங்கி வந்து சாரி கேட்கறன்னு சொல்லி உனக்கு கொஞ்சம் கூட கூசலையா? சும்மானாச்சும் இந்த தயவுசெய்து முடிஞ்ச அந்த 2 பேரையும் அனுப்பி வெளியே தூக்கிப்படுங்கப்பா. 2-3 பேர் சொல்லிட்டாங்களா ஆனந்தி தெரப்பின்னு, அந்த தெரப்பிக்கே போயிட்டு இருக்கானு. அந்த தெரப்பியை போட்டு விடாமல் போட்டு கேட்டு அந்த தெரப்பி உட்காந்து தெரப்பி எடுக்கிறேங்க பேரில் கன்றாவியாக மண்டை கழுவிட்டு மொத்தத்தில் போட்டு நாடகத்தை போட்டு தள்ளுறான் நண்பர்கள். பார்க்கலாம் இன்னைக்கு காலையில் என்னதான் இருக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பற்றி உங்களுக்கான கருத்து மறக்காம